நம்ம நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் தோணும். அப்படி நமக்குள்ள ஏன்னா எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதை கவனிக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆவோம். அப்போது அந்த அம்பாளை மனசுக்குள்ளே தியானம் பண்ணி பண்ணி அவளுடைய உருவங்களை நினச்சி நினச்சி உருகி 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 அவளாகவே மாறி நிற்போம். அதைத்தான் அபிராமி பட்டர் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்லியிருக்கார். இப்படி அம்பாளை ரசித்து 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 பாடினவர் 50வது பாட்டில் முத்தாய்ப்பாக சொல்லியிருப்பார். இன்னைக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே ஏதோ நாத்திகவாதி மாதிரி பேசுகிறாங்க. இந்த அம்பாள் வேற, அந்த அம்பாள் வேற, இவங்களை போய் அவங்களோட ஒப்பிடுவீங்களா, இவங்களுக்கு இந்த அலங்காரமானலாம் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு அபிராமி அந்தாதியிலேயே பதில் இருக்குது. 50வது பாட்டு அவ்வளோ முத்தாய்ப்பாக இருக்கும்.